மறுபடி பிறந்தவனுக்கு தான் கண்கள் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டவன் தான் பரலோகத்தை சந்திப்பான். கண் திறக்கப்பட்டவன் தான் அகிலாண்டத்தை படைத்த இறைவனை சந்திப்பான். சும்மா பைபிள் தூக்கி பிரசம் பண்றவங்கள வரமாட்டாயா? எழுதிக்க. நீ எவனா இருந்தா சரி, எவனா இருந்தா சரி, நீ எல்லாம் சாட்சி கொடுக்கறது எனக்கு இயேசுநாதருக்கு பின்னாடி உள்ள ஆட்கள், தலைவர்கள் இந்த பூமியில, அவங்க சாட்சி கொடுக்கணும். உனக்கு யாரு சாட்சி? நீ பரலோகம் வருவேன்னு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தலைவனை சொல்லு, ஒரு நடத்திப்புக்காரனை சொல்லு. ஒரு திறமை இல்லாம உன்னை யார் ஊழியம் செய்ய சொன்னது? சொன்னது யாரு? கம் அவுட். அந்த பெருமையின் ஆவியிலிருந்து வெளியே வா. இச்சையின் ஆவியிலிருந்து வெளியே வா. அந்த பொல்லாத ஆவிகளின் பிடியிலிருந்து வெளியே வா. லாசருவே வெளியே வா. நீ கல்லறைக்குள்ள இருக்க. அடிமைத்தன ஆவிகளின் பிடிக்குள்ள சிக்கி இருக்கிறார். நீ சபை நடத்தினாலும், நீ பிரசவம் பண்ணினாலும், நீ ஜெப கூட்டங்கள் நடத்தினாலும், நீ ஆராதனை நடத்தினாலும், நீ வீடு சந்திச்சாலும், நீ ஜூதியாசம் சொன்னாலும், ஏசுன்னு சொன்னாலும், நீ கல்லறைக்குள்ள இருக்காங்கிறத மறந்துடாது. இப்படி ஆயிலும் செத்தா நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றான் பவுலு. செத்தா உயிரோட எழுமணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு இருக்கா? ஊழியம் செய்யணும், பாட்டு பாடுங்க, பரசகம் பண்ணு. ஏன்னா சாவுன்னு ஒருவே செத்தா உயிரோட இருந்திருக்கணுமே. எவ்வளோ காலங்கள் ஏமாத்திட்டோம்யா. மனம் திரும்புங்கள் தான் கத்த சொல்றேன். இனி ஆயிலும் மனம் திரும்ப கூடாதா? வாழ்க்கை சக்கரை அப்படியே தான் சொல்லணுமா? தெய்வீகமா சொல்லக்கூடாதா? லௌகிகமாகத்தான் சொல்ல வேண்டுமா? உனக்கு மறதியும் இல்லை, மற்ற காரியத்திலாம் உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு. பிள்ளையில பெறுறதுக்கு, வளர்க்கறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, பொண்ணு பார்க்கறதுக்கு, அதுக்கெல்லாம் உணர்வு இருக்கு. பத்திரிக்கை அடிக்க உணர்வு இருக்கு. சாப்பாடு போட்டு மொய் வாங்க உணர்வு இருக்கு. ஜலப்பொருளை வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். போகணும், செத்தா உயிரோட எலும்பி பரலோகம் போய் ஏதனாருக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு தான் நான் பிரசம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் எங்களோட சேர்க்கறதுக்கு இல்லை, தேவையில்லை. செத்தா பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அது தேவை. அதை விரும்புறவன் இந்த ஐக்கியத்துக்கு வரட்டும். அல்லது உயிரோடு இருக்கும்போது ஏசுனார் பண்ணிட்டாரா? சரீரம் கண் இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு நாம் எல்லாரும் நித்திரை அடையாமல், மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இருக்கிற இடத்திலிருந்து பாடி முழங்கி கொண்டு பறக்கிற கூட்டத்தில் அடிக்கி நாடு இருக்கணும். அதுக்குத்தான் நாங்க பிரசவம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பூமியில உயிர் வாழ்வதே அதற்காகத்தான். இந்த செய்தி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த சத்தியம் வேணுமியா? சாகிற வரைக்கும் சொன்னா வா, வேண்டானா போ. நீ நிறைய போறீன்னா போயிட்டே இல்ல. மீதமுள்ள நேரங்களில் வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டலாம் என்று எண்ணுகிறேன். வேதாகமத்திலே ஆண்டவர் ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார். வரும்பொழுது ஊழியக்காரர்கள் எல்லாரும் அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற கட்டடங்களையும், அந்த கல், கிரேனைட் கல்ல, இதையெல்லாம் புதுசாக காட்டுறாங்க ஊழியக்காரங்க. அவங்க புத்தியை பாரு. பரலோகத்தை சொல்றதுக்காக இவங்க ஒழித்து வந்திருக்காங்க. அவங்க கட்டடத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து வாங்கி போட்டிருக்கு தெரியுமா? இது எப்படி இந்த கட்டடம் கட்டப்பட்டது தெரியுமா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போற காலம் வருதுறாங்க. எதை நீ மென்மையா பேசுற? உன் வாயிலிருந்து எது மென்மையா வருது? கட்டடமா? பூமியா? வருமானமா? உன்கிட்ட வந்து பிரசங்க கேட்கறது ஜனம் பெரிய ஜனமா இருக்கலாம், உன் ஜாதி பெரிய ஜாதியா இருக்கலாம். செத்தின நரகம், அதை மட்டும் எழுதிட்டு போ. இந்த கூட்டத்துக்கு எக்குதப்பா வந்திருந்தீங்கன்னா எழுதிக்கிட்டு போ. உன் மைண்ட்ல எழுது, நோட்ல எழுதுறத விட. செத்தின நரகம். கட்டடங்களை மென்மையா பேசுறாங்க. அப்போஸ்தலர் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர் அழைப்புக்குரியவங்க இடங்களையும் கட்டடங்களையும் அதில் போட்டிருக்கிற கல்லையும் காப்பிட்டான். இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னாரு. அவர்கிட்ட இருந்தது பரிசுத்தாய். இவங்கள்ட்ட பரிசுத்தாவியே இல்லை. இவங்க எல்லாம் அப்போஸ்தலர் ஊழியர். இவங்களை வச்சு தான் இனிமேல் சபையை கட்டணும்.
அப்படி பொறுக்கி வச்சிருக்கும் போது அவங்க நாய்களாக இருந்தான். இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னு சொன்னார் சாமி. அடுத்த கேள்வி, ஆலயத்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஒளிவு மலையில் உட்காந்தாங்க. உட்காரும் போது கிட்ட வந்தாங்க, ஆண்டவரை இப்படிலாம் பேசுறீர, வருவேன்லாம் சில நேரங்களில் பேசுறீர. சாவேன்னு சொன்னார், செத்த பிறகு எந்திரிப்பேன்னாரு, எந்திரிச்சு பரலவும் போவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப வருவேன், வந்து உங்களை திக்கட்டுள்ளா விட நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். அப்போ கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களை சொல்லும் என்று கேட்டாங்க. யாரு? அவரோட சேர்ந்து ஊழியம் செய்ய வந்தவங்க. எடுத்த உடனே அடிச்சாரு, பட்டியல் போட்டாரு. அதில் முதல் பட்டியல் முதல்ல சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்க வச்சிருக்காரு. டே, ஊழியம் செய்யறது நல்லதுடா. உங்களை பிசாசு வஞ்சிக்க கூடாது, மாம்சம் வஞ்சிக்க கூடாது, இந்த உலகம் வஞ்சிக்க கூடாது, ஒரு சொந்த பந்தம் ஒன்றை வஞ்சிக்க கூடாது, ஒரு பணம் ஒன்றை வஞ்சிக்க கூடாது, இடமும் கட்டடமும் ஒன்றை வஞ்சிக்க கூடாது, நீ சேர்த்து வச்சிருக்கிற ஆத்துமாக்கள் உன்னை வஞ்சித்து விடக்கூடாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஏன்னா அனைவர மாதிரி சொல்லுவான், நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தேவசித்தஞ்சேரியன், நான் அப்போஸ்தலன், நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகன், நான் மைப்பேன், நான் போதகன், இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவன் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அதை பார்த்து நீ வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. சாசு காட்டுவான், பாத்தியா எவ்வளோ பெரிய கூட்டம் பாரு, எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தானே, அவ்வளவு மந்தையா, குடும்பமா, சபையா, நரகத்துக்குள்ளே போவான், பாதாளத்துக்குள்ளே போவான். உனக்கு கண்ணு திறந்திருந்தா தெரியும். நீ குருடனா கூடியா இருந்தால் உனக்கு நீ மேன்மையாக பேசுவ. எதை மேன்மையாக பேசுறே உனக்கு தெரியாது. கூட்டத்தை பார்த்தா, அந்த கூட்டத்துக்கு தலைவனை பார்த்தா, அதெல்லாம் உன்னை வஞ்சிச்சிருச்சு. அதனால தான் அதை மேன்மையாக பார்க்குற, மேன்மையாக பேசுகிற. அதுல இருந்தெல்லாம் நீ வெளியே வந்துடணும். அதுக்கு தான் இந்த ராத்திரியில் இந்த கூட்டம். உனக்கு விடுதலை வரக்கூடிய ஒரு கூட்டமாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. சும்மா வந்துட்டு சும்மா போறேன்னு சொல்லிட்டு போனீனா நீ செத்து நரத்து போவேன். உன் குடும்பம் உன்கிட்ட பிரசங்க கேட்டவன் அம்புட்டு போய் நரத்து போவான். இது சங்கீதம் 49 வீட்டில் போய் வாசிக்க. குடும்பமாக பாதாளத்துக்கு போவான். கத்தோலிக்க சபை பரலோகத்துக்கு வரும்னு எவனாவது இங்கே வந்திருக்கிற ஒருத்தன் சொல்லு. கத்தோலிக்க சபை பரலோகத்துக்கு வருமியா? அப்படி சொல்றவன் எவனாவது இருக்கீங்களா? சொல்லு, இப்ப சொல்லு. இந்த மைக்கு தாரேன், மைக்கில் சொல்லு. டு நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே ஓடியாந்திர வேண்டாம். மைக்கு தெரியல, ஐயா வாங்க, என்னத்தையாவது பேசிட்டு போலாம்ல, ஒருத்தன் வர மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க மூதேவி, செத்தின நரகத்துக்கு போயிடுவேன். அதையெல்லாம் மேன்மையா பேசுறதில்ல. நரகம் போகாம இருக்கிறதுக்கு வழிதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் சத்தியம் கிடையாது. முதல்ல நீ சத்தியத்துக்குள்ள வரணும், நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். உன்னை யார் கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு சொல்றது யாரு? உனக்கு யார் சொல்லுவா? சர்டிஃபிகேட் யார் தருவா? எங்களுக்கு தலைவர்கள் தந்தாங்க. உனக்கு யார் தருவா? யாரா தருவாங்களா? உங்க அப்பன் தரமாட்டான், உங்க ஆத்தா தராது, உன் கூட பிறந்தாது. உனக்கு யாரு ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திக்கிட்டு நகை கழட்டிட்டு நாங்க ஊழியம் செய்யறோம் சொல்ற நீ பரலோகம் வருவேன்னு சொல்றது யாரு? யாரா ஒரு ஆள் இருக்கா சொல்லு. நாயின்னு சொன்னா உனக்கு வலிக்குது, பேயின்னு சொன்னா வலிக்குது. நீ செத்தா நரகத்து போவ. உனக்கு சொல்லு. எனக்கு சாதையா சாட்சி கொடுத்தார், சாகிற வரைக்கும் கொடுத்தார். கிருஷ்ணனையா சாட்சி கொடுத்தார். 3ஆவது தலைவர் பிரிவில் தாசையா சொன்னாரு, என் சூழ்நிலையினால அன்புதாசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். அன்புதாசை வந்து பார்க்க சொல்லுங்க. அவர் சாக போகிற நாட்களில் போய் பார்த்தேன். பார்த்த உடனே கண்ணீர் ஓடுது, படுத்த படுக்கையாக இருக்கார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்ட்ட சொல்லிட்டார். ஜோசப் மோசத்தை விட 1000 மடங்கு மேலானவன் அன்புதாஸ் என்று அறிக்கையிட்டு விட்டார். இதெல்லாம் சாட்சி பெற்றவங்க. மாரதாஸ் சாட்சி கொடுத்தார் வட இந்தியாவில். அவர் ஆவிக்குரிய தகப்பன். எனக்கு தலைவர்கள் சாட்சி கொடுத்தாங்க. சாட்சி இல்லாமல் நான் பரலோகம் போக முடியாது. உன்னை பற்றி நீயே சொல்லிக்கிறதா நான் ரசிக்கப்பட்டேன்னு? ஞானதானம் எடுத்தேன்னா அரசு முகத்தில் ஒரு ஆட்சிக்காரன்னு சொல்லுவேன். ஞானதானம் எடுத்து சிஎஸ்காரன்னு சொல்லுவேன். சந்தோஷக்காரன்னு சொல்கிறேன். ஞானதானமாக ரட்சிப்பு
மறுபிறப்பு என்று சொன்னார் பாஸ்டர் ஆனந்த். மறுபடி பிறந்தவனுக்கு தான் கண்கள் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டவன் தான் பரலோகத்தை சந்திப்பான். கண் திறக்கப்பட்டவன் தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனை சந்திப்பான். சும்மா பைபிள் தூக்கி பிரசம் பண்றவங்கள வரமாட்டாயா? எழுதிக்க. நீ எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நீ எல்லாம் சாட்சி கொடுக்கறது எனக்கு. எனக்கு இயேசுநாதருக்கு பின்னாடி உள்ள ஆட்கள், தலைவர்கள் இந்த பூமியில், அவங்க சாட்சி கொடுக்கணும். உனக்கு யாரு சாட்சி? நீ பரலோகம் வருவேன்னு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தலைவனை சொல்லு, ஒரு நடத்திப்புக்காரனை சொல்லு. ஒரு திறமை இல்லாமல் உன்னை யார் ஊழியம் செய்ய சொன்னது? சொன்னது யாரு? யார் சொன்னா? உடைய வெயிட் வெயிட் போட்டுக்கிட்டு ஊழியத்தை பண்ணு, பிரச்சனை பண்ணி சொன்னது யாரு? உங்க அப்பா ஏசுனார் சொன்னாரா? சொல்ல முடியுமா உனக்கு? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு உங்க நடத்திப்புக்காரன் சொல்லணும். அவன் சாட்சி இல்லாமல் நீ போக முடியாதுப்பா. வாய்ப்பில்லை ராஜா. பாதி நேரம் நாம் பகுதி விசுவாசியாக இருக்கும்போது பகுதி நேரம் ஊழியக்காரனாக இருந்தேன்னு சொன்னேன் தெரியுமா? ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அவன் பார்ட் டைம் ஊழியக்காரனாக இருப்பான். முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு சைடு பிஸ்னஸ் எதுவுமே இருக்காது. சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறது, தொழிலை பெருக்கிறது, வியாபாரத்தை பெருக்கிறது. இவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றான் கூட்டத்துக்கு. இவன் ரட்சிக்கப்பட்டவனா? 6 நாள் அவனுக்கு, அவன் பொண்டாட்டிக்கு, பிள்ளைகளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வர்றாயா? அதுவே கிருபைங்கிற. அவனை அடிக்கணும். எது கிருபைன்னு சொல்ல தெரியுதா? திருட்டு போயிடுது. சிலருக்கு வலிக்குது, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வலிக்குது. அதனால பைபிளை தூக்கிட்டு பிரசம் பண்ண வந்துடுறேன். இப்படி வந்தவர்களில் சிலருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் எதிர்த்து வீட்டுக்காரர் சொன்னார், என்னையா அவர் போட்டில் இருந்தார், வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்போ என்ன வந்தார், நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வரீங்களே? ஐயா அவர் ஊழியத்துக்கு போகிறாரா? ஓஹோ. வலையை தூக்கி கடலுக்குள்ளே இறக்குறது, வத்தையை தள்ளுறது, லாஞ்சியில் ஏறி மீனை பிடிச்சிட்டு வரும்போது வலையை இழுக்கிறது, கரையில் போடுறது, இதெல்லாம் வலிக்குது. பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணால் இனிக்குது. உடம்பு வலிக்காமல் சம்பாதிக்க வந்திருக்கேன் ஊழியத்தில். நான் சொல்லுவேன், எத்தனை பேருக்கு அப்படி ஜெபம் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். ஐயா சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார், அப்புறம் சொல்லிடுவார். நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஊழியத்தில் இருக்கான். அவங்கெல்லாம் செத்தா பரலோகம் வருவாங்கன்னு சாட்சி கொடுக்க முடியாது என்னாலாம். அவன் குடும்பம் நடத்துறதுக்காக வந்திருக்கான். வதன்னு பிள்ளைய பற்றி வச்சிருக்கான். வர்ற காணிக்க தசமத்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறான். சிலருக்கு கூட பிறந்திருக்கா, அவளை போய் தூக்கி விடணும், தங்கச்சியை தூக்கி விடணும், தம்பியை தூக்கி விடணும், அண்ணன் மக்களை தூக்கி விடணும். செத்தான நிறைய துப்பமா. இந்த பணத்தை திருப்பி கொண்டாது கொடுக்கல, நீ நிறையத்துக்கு போகிறது உறுதி. எவ்வளோ இருந்தா சரி. என்ன ஊழியம் செய்ய? யார் செய்ய சொல்லுது? உடம்பு வலிக்குதுன்னு பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கேன். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தசமத்தையும் காணிக்கையும் யூதாஸ் கொள்ளையடிச்ச மாதிரி கொள்ளையடிச்சு கொடுக்குறதுக்கு வந்திருக்கான். அவனெல்லாம் பாஸ்டரா? அவனெல்லாம் மைக்கை பிடிக்கும் போது எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது. அப்படியே அமைதியாக சகிச்சு எத்தனை ஆண்டுகள் ஜெயிச்சு போயிருக்கு தெரியுமா? திருட்டு திருமணம் திருடன்னு எழுதுறாயா? தன்னோடு ஊழியம் செய்த ஒருவன் யோவான், யூதாச திருடன், காணிக்கை கணக்கு எழுதுறவன் ஏசுனார் கூட தான் இருக்கான். சுவிசேஷத்தில் ஏசுங்கிறான், பாட்டு பாடும்போது ஏசுங்கிறான், பிரசங்கம் பண்ணும்போது ஏசுங்கிறான். திருட்டு நாய், களவாணி பய. ஊழியத்தில் வந்துட்டான். சரி பிதா வச்சிருக்கார் அப்படின்ட்டு சகிச்சு போனார் ஏசுனார். நானும் சகித்துத்தான் போகிறேன். ஆனால் சொல்லிட்டே இருந்தார். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லத்தான் செஞ்சார். டே, உங்களில் ஒருத்தன் சாச்சா இருக்கான், உங்களில் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறவன் இருக்கான், உங்களில் ஒருத்தன் தூக்கு பிடிச்சி சாகிறவன் இருக்கான், சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ யோவான் எழுதுறான், அவன் திருடனான் அப்படின்னாலும், காணிக்கையை சுமக்கிற பையை வைத்திருக்கிறபடினாலும் அவர் இப்படி சொன்னான். எப்படி சொன்னான்? தரித்திரருக்கு கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. நீ எல்லாம் தரித்திரத்தை பற்றி பேசுகிற, ஏழையை பற்றி பேசுகிற. நான் இருந்தது தான் கேட்டிருப்பேன். மற்றவங்க எல்லாம் அமைதியாக போயிட்டாங்க. ஏன்னா ஏசுனாரே வாய் பற்றிட்டு இருக்காரு, இது எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு போயிட்டான். அப்புறம் தான் எழுதுறான். புத்தகம் எழுதும்போது பதிவு செய்கிறான். எங்கள் கூட ஊழியத்துக்கு இருந்தவன்
காணிக்க பொறுப்பை ஏசுனார் அவன் கையில் கொடுத்துருந்தாரு. பணத்தை பூரா கொள்ளையடிச்சு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது 13 பேருக்கு தான் சொந்தம். அந்த காணிக்க ஜெப வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை ஒருத்தன் பதுக்கிட்டு இங்கே வந்து பாட்டு பாடுறான். அக்கா வீட்டில், தங்கச்சி வீட்டில், தம்பி வீட்டில் கொடுத்து வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு மைக்கு பிடிச்சி அல்லேலூயா சொல்கிறான். செத்த அக்னி கடல் தான் போடுவார். ஒரு நாளாக வரமாட்டான் பரலோகத்துக்கு. அவன் பணத்தை காசை வாங்கி சாப்பிட்ட அத்தனை நாசம், குளமே நாசமாகும். பாம்பேல இருக்கான். அவனுக்கு தாராவி மல்லாடு வேணுமா, அவன் மகனுக்கு தாராவி வேணுமா. எங்கள் அண்ணன் முடி சொத்துனேன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சிலர். எனக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் பைபிளை தூக்கி பிரசமனம் வந்துட்டாங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் நிற்கிறான். இவனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா தானே பைபிள் இருக்கு, வெறும் வசனம் இருக்கு. எல்லாம் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ண. எதுக்கு பிரசவம் பண்ற? பெரிய ஆள் ஆகணுமா, பெரிய பாச்சு சொல்லணுமா. அப்ப சொன்ன உடனே அவங்க சொல்லிவிட்டேன், டேய் கோயில் காசை எடுத்து வச்சுக்க, உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு அக்கிரமமா கிரமத்தை மீறினா குளமே நாசமாகும். ஒரு பையன் செத்துட்டான், அடுத்த பையன் இருக்கணும். நான் விரும்புகிறேன். அண்ணன் விட்டு சொத்து, ஆத்தா விட்டு சொத்து, அப்பன் செஞ்சு சம்பாதித்த பூர்வீக சொத்தாக இருந்தாலும் விற்று பொது சொத்துல போடணும்டா. கிறுக்கு பயில்களா, பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணிட்டியே. அப்படி இருக்கும்போது உன் அப்பன் சொத்து, ஆத்தா சொத்தையே விற்று கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு ஊழியம் செஞ்சவனுக்குள்ள இருந்தது பரிசுத்தாவி. நீ ஊழியத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு பைசாவை எடுத்திட, நீ கொள்ளக்காரன். சபைக்குள்ளே இருப்பான்னு எழுதியிருக்கு 1 கொரிந்தியர். இப்போ தான் பைபிள் வாசிக்க சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க நல்ல சத்தமா. இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டும். நான் உங்களுக்கு எழுதின என்னவென்றால், சகோதரி எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனு கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவனை குறித்தும் தீர்ப்பை செய்கிற என் காரியமா, உள்ளே இருக்கிறவனை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பை செய்கிறீர்கள். போதும். உள்ளே இருக்கிறவன்னா சபைக்குள்ள இருக்கிற மத்தியில் ஊழியக்காரங்கிற பேர்ல, விசுவாசிக்கிற பேர்ல இவங்களை பத்தி தான் பேசணும்னு சொல்றாரு பவுல். இந்த பிரசங்கம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். பொருளாதாரக்காரன் பண்ண மாட்டான், பணாசக்காரன் பண்ண மாட்டான், விபச்சாரக்காரன் பண்ண மாட்டான். பொம்பளையில பார்த்த உடனே பொம்பளைகிட்ட பல்ல கட்டுறவன் பேச மாட்டான். சத்தியத்தை எப்படி பேசுவேன்? பொம்பளை பொறுக்கி நாய்கள். சிறுவனாய் இருக்கும்போது யோசித்தாய், சிந்தித்தாய், பேசினாய், எழுதினாய். குழந்தையாக இருக்கிற பருவம் அது. வாலிபனான பொழுது ஓடுற பாம்பையும் மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவான் தமிழகத்தில். பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடி நான் இவைகளை உனக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உனக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறபடியினால் உனக்கு எழுதுகிறேன். அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனை அறியணும்னா நீ பன்றிய பிரசங்க, அதுவா இறைவன்? உனக்கெல்லாம் தெரியுமா தேவனை? இயேசு யார் என்று தெரியுமா? சானாப்பினா சக்லி. இறைவன் யார்? இறைவனை பற்றி நீ பிரசவம் பண்ணா உனக்கு வயசு என்ன வரணும்? ஏசுநாதரே இறைவனை பற்றி, பிதாவை பற்றி பேசுறதுக்கு 30 வயசுக்கு மேலே தான் வந்தார். அப்போ தான் பொதுமக்கள் பப்ளிக் ஏற்றுக்கொள்ளும். தெய்வீகத்தை பேசணும்னா ஒரு தகுதி வேண்டாமா? எல்லா பயிலும் பேசுறதா? அந்த பருவ காலத்தை பிரிக்கிறானே, ஸ்பிரிச்சுவாலிட்டியிலுடைய அந்த பருவ காலத்தை பிரிக்கிறானே. பிள்ளைகளேங்கிறேன், வாலிபனேங்கிறேன், பிதாக்களேங்கிறேன். பவுல் இன்னும் கூட ரெண்டு விஷயத்தை உள்ள சேர்க்கிறேன். இதெல்லாம் படிக்க வேண்டாமா? சபை நடத்துகிற ஊழியக்கார வேகமாக பாட்டை பாடி வேகமாக கையை தட்டி அடியவாதம் பேசிட்டா பரல போயிருவியா?
துபாக்கூர் கேசு, ஜாக்கிரதையாயிரு, மனம் திரும்பி போ. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீ மனம் திரும்பாம போயிடாத. பொழப்ப நடத்தினா போதும் ஓடினா செத்து நரகத்துக்கு போயிடுவேன். கோயில் காசை கத்தருக்கு செலவு பண்ணு, சபை வளர்ச்சிக்கு செலவு பண்ணு, சுவிசேஷம் பிரபலியத்துக்கு, சுவிசேஷம் பரம்புவதற்கு செலவு பண்ணு. சொந்தக்காரன், சுருத்துக்காரன், தம்பி, தங்கச்சி செத்து நேரத்துக்கு போயிடுவா. அந்த பணத்தை எல்லாம் வாங்கி நீ திரும்ப ஒப்படைச்சிரு கடவுளுக்கு. அதை ஒப்படைக்க முடியல அப்படின்னா போய் வேலை பாரு, வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடு. அப்போ நீ செத்தா பரலோகம். தொடர்ந்து பைபிளை தூக்கி பிரசவம் பண்ண உனக்கு தகுதியே கிடையாது. தூக்கு போட்டு தான் சாகனு. அந்த ஆவியை தேவன் இறங்க பண்ணுவார். அது உனக்கு தெரியாது. சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏத்துனாரு, டே உங்களில் ஒருத்தன் பிசாசா இருக்கான், உங்களில் ஒருத்தன் பிசாசா இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பான். இவருக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார். நாயும் பாரு, பேயும் பாரு, பிசாசும் பாரு. நரகத்துக்கு போயிடுவாடா, மனம் திரும்பி போடா. உனக்குள்ள திருட்டு ஆவி இருக்குன்னு ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே, எவ்வளவு பெரிய வஞ்சகம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அதுல பிசாசுடைய ஆவி உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கு. நீ திருடிக்கிட்டே இருந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, நீ களவாடிக்கிட்டே இருந்தாலும் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொன்னாலும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பேதமையான ஜனங்கள் சிஸ்டர் 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 பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், அது பாதமையானது. அதுங்களுக்கு தேவ சித்தம் தெரியாது, பரிசுத்தாவியை தெரியாது, பிசாசா தெரியாது, பைபிளை தெரியாது, ஒன்று ரெண்டு வசனம் தெரியும். அதனால ஒன்று ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க, பாஸ்டர் பாஸ்டர் கூப்பிடுறாங்க. இந்த கூப்பிடுற வச்ச பிசாசு ஒன்னைய வஞ்சிச்சிருக்கான். வெளியே வா, கம் அவுட். அந்த பெருமையின் ஆவியிலிருந்து வெளியே வா, இச்சையின் ஆவியிலிருந்து வெளியே வா, அந்த பொல்லாத ஆவிகளின் பிடியிலிருந்து வெளியே வா. லாசருவே வெளியே வா, நீ கல்லறைக்குள்ள இருக்க. அடிமைத்தன ஆவிகளின் பிடிக்குள்ள சிக்கி இருக்கிறார். நீ சபை நடத்தினாலும், நீ பிரசவம் பண்ணினாலும், நீ ஜெப கூட்டங்கள் நடத்தினாலும், நீ ஆராதனை நடத்தினாலும், நீ வீடு சந்திச்சாலும், நீ ஜூதியாசம் சொன்னாலும், ஏசுன்னு சொன்னாலும், நீ கல்லறைக்குள்ள இருக்காங்கிறத மறந்துடாது. வெளியே வான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வரணும், அவர் சொல்லணும். அப்போதான் உனக்கு ஜீவனே உண்டாகும். கரங்களை போய் தள்ளியில சொல்லுவோமா? மற்றபடி நீ கல்லறைக்குள்ளே இருக்கிறேங்கிறத தெரிய விடாமல் ஆக்குறது பிசாசு. மனம் திரும்பப்பா. உன் கையில் இருக்கிற பைபிளில் கடைசியில் ஒரு புத்தகம் இருக்குது, பேர் வெளிப்படுத்துகிற விசேஷம். அதில் 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் பரிசுத்தாவியான மனம் திரும்புன்னு சொல்லுவார் சபையை பார்த்து. நான் இன்னைக்கு பேரணாம்பட்டில் சொல்கிறேன், மனம் திரும்பு. உங்களை ஒருத்தன் சாதா இருக்கான், அவருக்கு உயிரோடு இருக்க காலமெல்லாம் சொல்லி பார்த்தாரு, மனம் திரும்ப இல்லை, தூக்கு பிடிச்சிட்டேன். வரட்டு கௌரவத்துக்காக ஊழியம் செய்யாத. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் பிரசவம் பண்ணிட்டேன், நான் சபை நடத்திட்டேன் அப்படின்றதுக்காக நீ ஊழியம் செய்யாத. மனம் திரும்பு, செத்தின பரலோகம் போடு. சும்மா ஞானதானம் எடுத்துட்டு சபைக்குள்ள எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு எனக்கு 50 ஆத்துமா இருக்கு, எனக்கு 100 ஆத்துமா இருக்கு, எனக்கு 10,000 ஆத்துமா இருக்கு, எனக்கு 25,000 ஆத்துமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிறுக்கோழி பேரு. பைபிளை ஒழுங்கா படிச்சானா சொல்லுவானா? எதுக்குடா அந்த ஆத்துமா? ஒரு அரசியல்வாதி அவன் அடையாள பூர்வமா செய்கிறான், தீர்க்கத்தமா சொல்றான், அவன் மதத்தை பற்றிய பிரசம் பண்றான், அவன் பிரசனத்தை கேட்கவே 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் உனக்கு வர்ற கூட்டத்தை ரொம்ப பெரிய ஏசுநாதர் தந்தார் சொல்லு. பொய். ஏசுநாதர் தந்தால் நீ மறுபடி பிறந்திருப்பாய். ஏசுநாதர் தந்தால் ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஏசுநாதர் தந்திருந்தா உனக்கு பரலோகம் இந்த பூமியில் இருக்கும்போதே தெரியும். அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தில் ஊன்றப்பட்டிருக்கும். உனக்கே நம்பிக்கை இல்லை, செத்தா பரலோகம் போவனா இல்லையான்னு. நீ திட்டு பேலா இருந்தேன்னா எப்படி வரும் நம்பிக்கை? ரவணி பேலா இருந்தா அப்படி வர? மனம் திரும்பி ஆகணும், ஆண்டவரோட உப்புரவாகியே ஆகணும். நான் நாளத்தனையாக கொள்ளையடிச்சிருந்தேன்னா, அநியாயமாக சம்பாரிச்சிட்டு பண்ணா, நான் நாளத்தனையாக கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகுதான் சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கையை வைத்து அல்லையிலே சொல்லு. இதெல்லாம் இல்லாமல் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க உன் வாழ்நாள் காலத்தை? ஆபிரகாம் அப்படி தான் சில வாழ்க்கையின் பல பக்கங்களை வீணாக்கி விட்டார். அந்த 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16, 17க்கு இடையில எத்தனை வருஷம் தெரியுமா? பக்கங்களே இல்லை, பக்கங்களே இல்லை. 17ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வயது 99. 16ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வயது 86. ஆகாரம் சேர்த்துக்கிட்டான். ஆண்டவருக்கு பிடிக்கல, பேச மாட்டேன்ட்டாரு.
அவர் தான் அழைச்சாரு, அவர் தான் நடத்திட்டு வந்தார். ஆனால் பண்ணுற அட்டூழியம் பண்ணுனா எப்படி பேசுவார்? எண்பத்தி 6 ஏறக்குறைய 13 ஆண்டுகள். எங்கே அந்த வாழ்க்கையின் பக்கங்கள்? நீ விசுவாசிகளுக்கு தேவைப்பட உயர்த்தணும்னு தேவன் திட்டம் போட்டுலடா உன்னை கூட்டிட்டு வந்தாரு. எங்கடா அந்த வாழ்க்கையின் பக்கங்கள்? 175 வருஷம் உனக்கு கொடுத்தாரு. அந்த வருடத்தின் வாழ்க்கையின் பக்கங்கள் எங்கே? உன்னுடைய ஜெனரேஷன் இஸ்லாமியர்கள் இருக்கான், இஸ்ரவேலர் இருக்கான், நாங்க இருக்கோம், திருச்சபை விசுவாச மக்கள் இருக்கோம். உன்கிட்ட இருந்து படிக்கணும்னு சொல்லி உன்னை எக்ஸாம்பிளா தூக்கி வச்சாரு. எங்கடா? நான் பரலோகத்துக்கு தப்பி வந்துட்டேன்னு வைங்க, இந்த ஆளுகள்கிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பேன். சங்கீதக்காரனை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன். அது ஃபாதர், அவர் பாட்டு பாடிக்கிட்டே தெரியார் ஊழியத்தில், அதனால அவர் அப்படி தான் பாடுவார். நான் அப்படி இல்லை, கேட்பேன். ஏல அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் எழுதப்பட்டிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நாங்கள் கர்த்தரை நெருங்கி இருப்போம்டா. இன்னும் ஒரு படி எங்கள் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தியிருப்போம்டா. எங்கள் சபையை ஒழுங்காக நடத்தியிருப்போமே. எங்கள் ஊழியங்களில் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றிருப்போமே. கெடுத்துட்டியடா. வாழ்க்கையின் பக்கங்கள் எங்கே? 175 வருடம் உனக்கு கொடுத்தாரே, என்ன செஞ்ச நீ? பதிமூன்று ஆண்டுகள் வீணாகிவிட்டது. அப்புறம் 99 வயசுல தான் பேசினார். 75 85 வரைக்கும் 10 ஆண்டு காலம் கடவுளுடைய தொடர்பு அவனுக்கு இருந்தது. இந்த தொடர்பே இல்லாமல் வாழ்றான் சில ஊழியக்காரன். கர்த்தருக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை, லிங்கே இல்லை. சும்மா கடமைக்கு ஜெபம் பண்றான், கடமைக்கு பிரசவம் பண்றான், கடமைக்கு சோத்திரம் பண்றான், கடவுளோடு இணைந்து அதை பண்ணுகிறான். இல்லையே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமே அந்த பாதையில் போகவில்லையே, ஏமாற்றப்பட்டான். நீங்களும் நானும் ஏமாற்றக்கூடாது. ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில், உன் குடும்பத்தில். செத்தா பரலோகம் வரணும். முதல்ல அதை கிளியர் பண்ணிக்க, அப்புறம் ஊழியம் செய். நான் செத்தா பரலோகம் போடுவியா? இந்த வசன ஆதாரப்படி நான் வருவேன் சொல்லு. உனக்கு யார் நடத்திப்புக்கார? உன்னை கண்டிக்கிறதுக்கு, உன்னை திருத்துறதுக்கு, நீ சாகிற வரைக்கும் ஒரு ஆள் வேணுமே. யாரு? கடவுள் யாரை தந்திருக்காரு சொல்லு. சொல்ல திராணியற்றவன்லாம் பரல வரமாட்டான். அது என் பைபிளில் இருக்க சத்தியம். கிருபாசனத்துக்கே லாயக்கில் தள்ளின பிறகு அவங்க கால சுற்றி வந்தேன். ஏன்? தலைமை வேணும், ஐக்கியம் வேணும். அது இல்லாதவன் என்னதான் ஊழியம் செஞ்சாலும், எத்தனை ஆத்துமாவை சம்பாதிச்சாலும் அவனும் நரகத்து போவான். அவன் ஜனமும், அவன்கிட்ட பிரசங்க கேட்குற ஜனமும் நரகத்து போகும். 1 தீமோத்தேயு 4:16 கடைசி வசனத்தை வாசிக்கு. அது ஊழியக்காரனுக்கு சொல்ற ரட்சிப்பு. வாசி. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவளையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்ப உன் பிரசங்கத்தை கேட்கிறவனையெல்லாம் ரட்சிக்கணுமே. ரட்சித்துருவியா? நீ பரலோகம் போடுமே. உன்னை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியே, உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. உன் பிரசங்கத்தை கேட்கிறவனை குறித்து எச்சரிக்கையாரு. எந்த விஷயம்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீ வீட்டில் போய் வாசி. யாருக்கு எழுதுறான் பவுல்? ஊழியக்காரனுக்கு. அப்பவே அவன் 7 பிராஞ்சு வச்சிருந்தான். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 சர்ச்சை இருக்கிறதா எழுதியிருக்கா. மனம் திரும்புன்னு ஒரு சபையை தவிர 6 சபைக்கு மனம் திரும்புன்னு சொன்னார் ஆவியானவர். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் காது இருந்தா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகலாம், பரலோகத்துக்கு வராது. எப்படியாயிலும் செத்தா நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றான் பவுலு. செத்தா உயிரோட எழுமணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. உனக்கு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு இருக்கா? ஊழியம் செய்யணும், பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும். ஏல சாவுடு ஒருவருமே செத்தா உயிரோடு இருந்திருக்கணுமே. பிலிப்பியர் 3:10 அது பதிவு செய்திருக்கானே. 3:20-21 என்ன பதிவு செய்யறான் பவுலு? நாம் எல்லாரும் மர்வமாகணும். இந்த அற்பமான சரீரம்
அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஓ உடம்பு ஓ சரீரம் மர்வமானுங்கிற ஒரு வாஞ்ச ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள இருக்கா? குடும்பம் நடத்தினா போதும், சபையில் பிரசவம் பண்ணா போதும், பாட்டு பாடினா போதும். எப்படி வருவே நீ பரலோகத்துக்கு? எந்த வசன ஆதாரம் காட்டுது சொல்லு? பவுல் பெரிய தலகர்த்தன், அகில உலக நாடுகளெல்லாம் பயணித்தவன், இரவு பகல் தூக்கம் இல்லாமல் பயணித்தவன். எத்தனையோ வியாதிகள் நோய்கள் அவனை தாக்குகிறது, அதை சுமந்து கொண்டே ஓடுகிறான். என் சரீரத்தில் ஒரு முள் தரப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானாக இருக்கிறது என்றெல்லாம் பதிவு செய்கிறான். வியாதிகளை சுமந்து கொண்டு போகிறான், பலவீனங்களை சுமந்து கொண்டு போகிறான். பல்லாயிரக்கணக்கான மைல் பிரயாணம் பண்ணுகிறான். இரவு தூக்கமில்லை, பகல் தூக்கமில்லை, பலவீனப்படுகிறான். வயதாகிக்கிட்டே போகிறது. போகிற இடங்கள்லாம் சுவிசேஷம், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல சுவிசேஷம், சபை இல்லாத இடத்துல சபை. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. குருட்டு பயிலும் களவாணி பயிலெல்லாம் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பிரசங்கம் யாரா கேட்டது? வாழ்ந்து காமி. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை சொல்லுங்க, வாயை திறந்து அப்படி சொல்லு சபைக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை, அப்படி சொல்ற ஊழியக்காரி தான் இந்த கூட்டத்துக்கு வரணும், இந்த ஐக்கியத்துக்கு. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் இந்த ஐக்கியத்துக்கு வரணும். மற்றபடி ஐக்கியம் நிறைய இருக்கு. போ, இங்கே பரலோகம் போகிற கூட்டம் மட்டும் வந்தால் போதும். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் இவை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும், இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஊழியர் கூட்டம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற எதுக்கு? ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொண்டு வருவதற்கு. அங்கே போனால் என்ன கிடைக்குது? என்னை பிரசவம் பண்ண விடுவாங்களா, பாட்டு பாட விடுவாங்களா, மூதேவி செத்த நிறையத்து போயிடுவேன். அந்த சிந்தையே தப்பு. நாங்கள்லாம் போனோமே, எதுக்காக போனோம்? எங்களை பாட்டு பாட விடுவாங்களா, பிரசவம் பண்ண விடுவாங்களா? ஐக்கியம்னு ஒன்று இருக்குல்லே, நீ வந்துதான் ஆகணும், இங்கே தான் சாகணும். பொண்டாட்டி உள்ள முக்கியம் இல்லை, சாகிற வரைக்கும் ஐக்கியத்தை காக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசவம் பண்ண நினைப்பூட்ட நாங்கள் அசதியாகிறோம். சாகிற வரைக்கும் நாங்கள் நினைப்பூட்டி கொண்டே இருப்போம். உங்களுக்குள்ளே விழிப்புணர்வு தந்து கொண்டே இருப்போம். உங்களை எச்சரித்து கொண்டே இருப்போம். உங்களை கண்டித்து கண்காணித்து கொண்டே இருப்போம். அது எங்களுக்கு தரப்பட்ட ஊழியம், எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், எங்களுக்கு தரப்பட்ட வேலை. சும்மா எல்லா ஊழியக்காரனும் பண்ணுறான்றதுக்காக நாங்களும் பண்ண முடியுமா? வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாதிக்க சொல்லி ஒத்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த 40 வருஷத்தில் எங்களுக்கு அனுபவம் இருக்குது, வசன அறிவு இருக்குது. சிலருக்கு வசன அறிவே இல்லை, பிரசவம் பண்ணுறேன். சிலருக்கு வசன அறிவு இருக்குது, சிலருக்கு அனுபவம் இருக்குது. அனுபவ அறிவில் பேசுகிறேன், வசன அறிவில் பேசுகிறேன். ஆவியானவருடைய நடத்துதலோடு வாழ்கிறான் பாரு, அவன் நமக்கு பிரசங்கம் பண்ணணும். கரங்களை போய் தள்ளியில சொல்லு. பிரசங்கம் வசன அறிவில் இருக்கணும், பிரசங்க அனுபவ அறிவில் இருக்கணும், பிரசங்க ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையோடு இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நீங்க பிரசங்கம் பண்றீங்க, நல்லது. பரிசுத்த ஆவி இருக்காரா? அந்த வசனத்தின் வல்லமை வெளிப்படுதா? இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம்ல, பிரசனத்தை மட்டும் பார்க்க மாட்டோம். வல்லமை வெளிப்படும், பரிசுத்தாவி வெளிப்படும். இந்த கையை தட்டிட்டு போற பரிசுத்தாவி இல்லை, மனம் திரும்புதலை உண்டாக்குகிற பரிசுத்தாவி. பரிசுத்தாவியோடும் வல்லமையோடும் அடுத்து நாங்கள் பிரசவம் பண்ணும்போது முழு நிச்சயத்தோடும் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படி ஒரு ஊழியர் மீட்டிங் வருது, என்ன வார்த்தைகளை கொண்டு போக, திறவுகோள் வார்த்தையை தாங்கப்பா.
காத்திருந்து இரவும் ஜெபித்து அதிகாலையும் ஜெபித்து மத்தியான நேரங்களில் ஜெபம் பண்ணி காத்திருந்து வசனம் வாங்கணும்னு சும்மா யூடியூப்ல வர்ற பிரசங்கத்தை குறித்து வச்சுக்கிட்டு புத்தகங்கள்ல படித்த குறித்த பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு எவன் வண்டியோ கேட்ட பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு வண்டியை உருட்டுறேன். அங்கே எங்கடா உனக்கு வரும் வல்லமை, எங்கடா வரும் பரிசுத்தாவியை கையை தட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, வேகமாக கையை தட்டி சொல்ற. வாயை தர, நீ முதல்ல தர, உன் வாயில் நான் மண்ணள்ளி போடுறேன். வாயை தரவன். தெய்வீக வல்லமை எங்கே? தேவனுடைய அபிஷேகம் எங்கே? உயிர்த்தலின் வல்லமை எங்கே? 100 பேர் கூடுறான்னா ஒரு 10 பேருக்குள்ளேயாவது மனம் திரும்புதல் வரும். நீயா உன் பிரசங்கத்தில் வல்லமை இருந்தா தானே, வெறும் வசனம் தானே இருக்கு. பரிசுத்தாவி இல்லை, வல்லமை இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். வாரக்கணக்கா மாதக்கணக்கா அதிகாலை நேரங்களில் ராக்காலங்களில் ஆண்டவர் சமூகத்தில் கையேந்து நின்றாலையா கத்தட்ட இருந்து பதில் வரும். அப்பத்தான் முழு நிச்சயத்தோட பேசலாம். இந்த சபைக்கு, இந்த விசுவாசிகளுக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு, இந்த ஊழியர் கூட்டத்துக்கு கத்தர் இந்த வசனத்தை தந்தாருங்கிற நிச்சயத்தோட நீ எந்திரிக்கணும். என்னத்த பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஊழியக்காரங்க வசனத்தோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு மனம் திரும்புதலை உருவாக்கும் தெய்வீக வல்லமையோடு கத்தர் தந்த வார்த்தையை கொண்டு போய் நிற்கும் பொழுது முழு நிச்சயத்தோட பேசலாம். கத்தர் பேசுவார். கத்தர் வசனம் தந்தார். கத்தர் வார்த்தையை தந்திருக்கார். இந்த வார்த்தையை தொடங்கின உடனே பரிசுத்தாவியை பேச தொடங்கிடுவார். இல்லைன்னா நீ தான் பேசிட்டு உட்கார்ந்துருப்ப. எங்கேயா வல்லமை, எங்க அபிஷேகம்? ஊழியம் செய்றாங்க, ஊழியம். நானும் சாட்சி சொல்றேன், நீ சொல்லு. ஊழிய சாட்சி என் சாட்சிக்கு ஈக்குவலா வந்துருவியா? சாட்சி சொல்றாங்க, சாட்சி இறைவனுக்காக வாழணும். அதனால இனிமே நம்முடைய ஊழியங்களில் தேவ வல்லமை வெளிப்படணும். பரிசுத்தாவியான உண்மையாக இறங்கணும். பழைய ட்ரம்மை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பழைய ட்ரெண்டிலாம் ஓடக்கூடாது. மனம் திரும்பணும். செத்தா பரலவும் போகணும். எப்படியாயிலும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. முதலாவது உயிர் தேர்தலுக்கு தகுதி ஆகணும். எல்லா பயிலும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. எத்தனை மரியாதை மாற்றாலும் சொன்னாங்க. ஏசுனாருக்கே சத்தியம் சொன்னாங்க. அவர்கிட்டயே சத்தியம் கட்டிட்டு அவருக்கே சத்தியம். தேறினாய் பந்த சுரினாய். அது கடைசி நாளில் என் சகோதர உயிரோடு எழுந்திருப்பாரு. எங்களுக்கு தெரியும். என் மூதேவி, நானே உயிர் தெளிவும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் என்றைக்கும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? உயிர் தெளிதல் மறுரூபமாகிற வாழ்க்கை கிடைக்கும் என்று எம்பெருமான் ஏத்தனார் பேசுறாரு. அவளே வீட்டில் போய் சாப்பிட்டதுனால அவளுக்கு பேசுகிற பேச்சை பற்றியல. சில வீடுகளுக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் அங்கே போய் சாயா கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு வாங்கி சாப்பிட்டீன்னு வச்சுக்க. அப்புறம் நீ வசனம் சொன்னால் அவளுக்கு இப்படி தான் பேசுவாள். ஏது நாட்டு அப்படி தான் அக்கா தங்கச்சி பேசுனாரு. நீ எந்த வீட்டுக்கு போகிற? வீடு விசிட் பண்ணும்போது பார்த்து போ. பொம்பளை பொறுக்கியா இருக்கக்கூடாது ஊழியக்காரன். பருவகாலங்கள் மாற மாற உனக்கு மனம் திரும்புதல் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறுபிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. புருஷனான போதோ அதை ஒழித்து விட்டே. வளர்ச்சி குன்றிய காலங்களில் நீ தவறி இருக்கலாம். தெரிந்தும் தெரியாமலும் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வரக்கூடாது உன் வாழ்க்கையில. ஆண் பெண் சந்திப்பு வரும்போது உன் பார்வை வித்தியாசப்படக்கூடாது. அடுத்தவ மனைவி, அடுத்தவ பெத்த பிள்ளைகள், அடுத்தவ புருஷன், அடுத்தவ பெத்த பயிலுக, உன் பார்வை வித்தியாசப்பட்டுச்சுன்னா நீ செத்து நரத்து போவ. நீ பிரசவம் பண்ணுறதுனால பரல போயிடுவேன்னு நினைக்காத. என் கண்களோடு உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? உன் மனசுக்குள்ள எந்த நினைவு இருக்கு, இச்சை இருக்கா இல்லையா? பொம்பளை பொறுக்கி பயில எல்லாம் பாஸ்டர் மெட்ராஸுக்கு தூசின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டம் நடத்த போயிருந்தேன். கூட்டம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வரணும். என்னை 2 வீலரில் வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாராக்குன்னு நினச்சிட்டு சூக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்.
அப்போ அவர் சொல்றாரு, ஐயா போகிற பாதையில் ஒரு ஊழியர் மீட்டிங் நடக்குது. அந்த ஊழியர் மீட்டிங்கில் ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணாரு. போகிற பாதையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கானா? இல்லை ஐயாவுக்கு ஃப்ரெண்டு பம்பாயில் இருக்கிற குமாரதாஸுக்கு ஃப்ரெண்டு. அவர் எப்பெல்லாம் சின்ன வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவார். அவர் பண்ணுவார். அவருக்கு அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் இருக்குது, எனக்கு இல்லையே. இல்லை நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும். உங்களை பற்றி சொல்லியாச்சு, எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க, நிறைய ஊழியக்காரனை கூப்பிட்டு வச்சிருக்கு, நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு தான் போகணும். என்னையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல என்ன, அவன் பாஸ்டராக இருக்க தகுதி இல்லை. அந்த ஐக்கியத்திலேயே அப்படி ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க. என்னடா இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு இடம்? என்ன மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம்? அங்கே இருக்கிறாள். அவள் தன் பார்வையை இப்படி ஊழியர்கள் மேலே தான் வீசுவாள். உலகத்தா மேலே வீசுறதை விட பாஸ்டுமார் மேலே தான் வீசுவாள். அப்போ 2 மனைவி, என்னடா எத்தனை மனைவி வச்சுக்கலாம்? தாவீதுக்கு எத்தனையோ மனைவி, ஆபிரகாமுக்கு 3 மனைவி, யாக்கோபுக்கு 4 மனைவி. அப்போ அவங்களுக்கெல்லாம் பரவ இருக்கா இல்லையா? ஒரே மனைவியுடைய புருஷனா எப்படி இருப்ப? அப்போ பார்த்தேன், வேதத்திலிருந்து ஆதாரம் காட்டினான், பிசாசு காட்டுது. உப்பரிகள் மேல் நிறுத்தி எம்பெருமான் இயேசுநாதரை தாழ குதியும், கால்கள் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கே என்று வசனத்தை எடுக்கிறான். சாத்தானுக்கு வசனம் எடுக்க தெரியும், உனக்கும் வசனம் எடுக்க தெரியும், எனக்கும் வசனம் எடுக்க தெரியும். ரேமா வரணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, புறப்பட்ட வார்த்தை அல்ல. at the present of the word, கிரீக் லாங்குவேஜ் ரேமா, புறப்படுகிற வார்த்தை. உன் வாயிலிருந்து வருதா, நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு பாஸ்டர். உன் வாயிலிருந்து வரணும், புறப்பட்ட வார்த்தை இல்லை. வார்த்தை 3 காரியத்தை குறிப்பிடும். 1 ஜீசஸ், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் பேர் வார்த்தையானவர். இயேசுவேன்னு கூப்பிடுற மாதிரி வார்த்தையானவரேன்னு கூப்பிடு. இதுவரைக்கும் கூப்பிடாட்ட கூப்பிடு. அவருடைய நாமங்களில் 1. 1000 நாமம் சொல்லுவேன் சொல்லிவிட்டு சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. 1000 நாமம் சொல்லியிருக்கியா? சும்மா எல்லாம் டுபாக்கூர், பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது. எவ்வளோ காலங்கள் ஏமாத்திட்டோம்யா. மனம் திரும்புங்கள் தான் கத்த சொல்றாரு. இனி ஆயிலும் மனம் திரும்ப கூடாதா? வாழ்க்கை சக்கரம் அப்படியே தான் சொல்லணுமா? தெய்வீகமா சொல்லக்கூடாதா? லௌகிகமாகத்தான் சொல்ல வேண்டுமா? அரசியல், சினிமா, நாட்டு நடப்பு, இதையா பேசுறது? ரேமா வேண்டாமா? பரத்திலிருந்து வர வேண்டாமா தெய்வீக வார்த்தை? ஏசுனாருக்கு பேர் வார்த்தை. 2வது ரேமா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். புறப்படுகிற வார்த்தை at the present word. யார் யாருடைய இருதயம் எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கு? யார் தேவ சத்தம் கேட்க வந்திருக்கா? ஆவியானவர் பேசினா தான் அங்கே சாட்டிஸ்ஃபைடு உண்டாகும். நீங்க நானும் பேசினா சாட்டிஸ்ஃபைடு உண்டாகாது. அந்த ரேமா அப்படி வார்த்தைகளை வாங்கி வாங்கி புசித்தவங்க இருப்பான் 10 பேர். 100 பேர் கூடி வருவான், 10 பேர் ஒரிஜினல் இருப்பான். அவனுக்கு ரேமா வேணும். அடுத்து எழுதப்பட்ட வார்த்தை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 முடிய இறுதி வசனம் வரை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லுகிறது? அது எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை பிசாசுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறதுனால உனக்கு தெரியும். பல பிரசங்கங்கள் கேட்கறதுனால உனக்கு தெரியும். பல மேகசின் வாசிக்கிறதுனால, புத்தகங்கள் வாசிக்கிறதுனால உனக்கு தெரியும். இது எழுதப்பட்ட வார்த்தை. பேசுவதும் பிரசங்கிப்பதும் வாசிப்பதும் தவறல்ல. எழுதப்பட்ட வார்த்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. மத்தேயு 4:4 சொல்லப்பட்டது புறப்பட்ட வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவுக்கு ஒரு பெயர். நீ எந்த வார்த்தை சொல்ற? நீ எந்த வார்த்தை பேசிட்டு இருக்க? வார்த்தை தான், 3 வார்த்தை தான். ஒன்றும் தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டு என்னத்தையோ கேட்ட பிரசங்கத்தை, மேகசினை படிச்சுட்டு, புத்தகத்தை படிச்சுட்டு, அங்கே அவன் சொல்கிற பிரசங்கத்தை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை போய் பிரசம் பண்ணிக்கிட்டு, உனக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஆவியானவருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையே,
உன்கிட்ட இருந்து ரேமாவே இல்லையே, ப்ரெசன்ட் வேற கிடையாது. எழுதப்பட்ட வசனம் ஒன்று தானே நீ படித்து வச்சிருக்க, அதுவும் அரையும் குறையமாக படிச்சிருக்க. ஆதியாகமத்தின் வரலாறு தெரியுமா? யாத்ராகமத்தின் வரலாறு தெரியுமா? லேவியராகமத்தின் வரலாறு தெரியுமா? என்னாகமத்தின் வரலாறு தெரியுமா? உபாகமத்தின் வரலாறு தெரியுமா? மனப்படம் 66 புத்தகத்தை உனக்கு சொல்ல தெரியுமா? இருக்கு போயிடு பாஸ்டரா, வயசாகி போயிருச்சு, மறதி வந்துருச்சு. உனக்கு இயேசுனர் மன்னிப்பார். உனக்கு வயசாகலை, உனக்கு மறதியும் இல்லை, மற்ற காரியத்திலாம் உணர்வு இருக்குது, அறிவு இருக்குது. ஜலப்பிள்ளை வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். பிள்ளைகளை பெறுறதுக்கு, வளர்க்குறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, பொண்ணு பார்க்கறதுக்கு, அதுக்கெல்லாம் உணர்வு இருக்குது. பத்திரிக்கை அடிக்க உணர்வு இருக்குது. சாப்பாடு போட்டு மொய் வாங்க உணர்வு இருக்குது. ஜலப்பிள்ளை வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். வேற என்ன குற்றச்சாட்டை சொன்னாரு நோவா காலத்துக்கு? அதனால இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உட்காருங்க. அதிகாலையில் உட்காருங்க. அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு வாங்க. இங்கே வந்தால் ஒரே பாட்டாக பாடுறேன், அப்புறம் கையை தட்ட சொல்கிறேன், ஆடுங்கிறேன், ஓடுங்கிறேன். என்ன செய்ய? சாதையா சொன்னார், டே எனக்கு கன்வென்ஷனுக்கு காஞ்சரோட்டுக்கு பிரசங்கர் புக் பண்ணித்தா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சின்ன பையன், ஏன்ட்ட சொல்கிறீங்க? டே எனக்கு தெரியும், போ புக் பண்ணு. அப்படியே நின்று அப்புறம் சொன்னார், 2 பேரை புக் பண்ணாத, 2 பேரை விட்டா அடிச்சுக்கிட்டு ஒரே ஆடுறாண்டா. நான் ஜனத்தை கூப்பிட்டு கூட்டி சேர்த்து 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி நான் நோட்டீஸ் போட்டு வால் போஸ்ட் போட்டு இவங்களை ஏற்றி விட்டா டேம்பர் நடிச்சுக்கிட்டு வந்தானே வந்தானே வந்தானேன்னு ஆடுறேன். இந்த காலை அங்கிட்டு போட்டு இந்த காலை அங்கிட்டு போட்டு இந்த மக்கள்லாம் கெட்டு போவாங்கடா. கூப்பிடாடா, மற்ற யாரை வேணாலும் கூப்பிட்டுதாடா புள்ள, நான் காஞ்சி ரோட்டில் கன்வென்ஷனை ஏற்றுறேன். இந்த தடவை யோகிட்ட சொன்னேன், இங்கே பாரு, எங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வரணும். ஒன்று ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் படித்தவன் விளங்கினவன் சொல்லணும், வசன அறிவு இருக்கணும். 2வது அனுபவ அறிவு இருக்கணும். ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க எங்களுக்கு பிரசவம் பண்ண தகுதி, அப்படிப்பட்டவங்களை ஏற்று. நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு எவனோ நீ ஏற்றி விட்ற. என்ன பிரசவம் பண்ணிட்டாங்க? ஒன்று வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு வசன அறிவு இல்லை. 2வது அனுபவ அறிவு இல்லை. 3வது அபிஷேகத்தின் நிறைவு இல்லை. இவெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், இவெல்லாம் வந்து பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கிறனால அவ்வளோ பாஸ்டர் அவன். அப்போ ஐயா நீங்களே புக் பண்ணித்தாங்க. பேசுனது தப்பாக போச்சு. சரி, கடைசி வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் ஒரு ஆளை புக் பண்ணுவோம், மற்றது நீ இஷ்டப்படி இது வரைக்கும் புக் பண்ணவளை புக் பண்ணிக்க அப்படின்னு ரத்ன வாழ்கிட்ட போய் உட்காந்து டேட்டை வாங்கி அவங்கள அனுப்பிட்டு வந்தேன். இனி எப்படி நடக்குமோ எனக்கு தெரியாது. இடையில கன்ஃபார்ம் பண்ணணுமேனு கேட்டார், மைனை வச்சு கேட்டார். நான் தலைவர் யோபு இருக்காரு சொல்கிறேன், அவர் கான்டாக்ட் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு அவருக்கு சொல்லிட்டேன். பண்ணினாரா பண்ணலையோ எனக்கு தெரியாது. ஒரு அனுபவம், ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் உள்ளவன் பிரசவம் பண்ண வேண்டாமா? ஒரு 50 ஆண்டு கால அனுபவம் உள்ளவன் பிரசவம் பண்ண வேண்டாமா? அனுபவமே கிடையாது. சபை நடத்தின, ஊழியம் செய்த, கிளை ஊழியங்கள் உண்டாக்குன ஒரு அனுபவம் இல்லையா? எங்களை போன்றவங்க நான் பிழைக்கணுமா வேண்டாமா? ரேமாவும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வசனம் தெரியல. வசனத்தை வந்து எடுக்கிறாங்க பிரசங்கத்தில், தலைகளை பிரசங்கிட்டேன். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நோட்டீஸு, வால் போஸ்ட்டு, கூட்டம். எவனை கூப்பிடணும் எவனை கூப்பிடணும்னு எங்கள்கிட்ட கேட்கணும். உங்கள் இஷ்டப்படிலாம் கூப்பிடக்கூடாது. நம்ம ஐக்கியத்தை 4-5 பிரிவாக பிரிச்சிருக்கேன். முதல் ரவுண்டு என்னுடைய நேரடி கண்ட்ரோல். ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், ராயம்நாடு, கோட்டப்பட்டணம். இதில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர், மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது. இது நேரடியான கண்ட்ரோல். என்னுடைய கண்காணிப்பின் கீழ்
என்னுடைய கவனத்தின் கீழ் எல்லாமே ரெக்கார்டு பண்ணப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர். பாவம் செஞ்சதுனால அல்ல, பாவம் செய்யாட்டாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் இந்த ஊழியக்காரன் பரலோகத்துக்கு வருவான். இல்லைன்னா அவனும் கெட்டு பாதாளம் போவான். அவன்கிட்ட பிரசங்கம் கேட்குற ஜனங்களும் பாதாளம் போயிடும். தப்பு வைக்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபர் ஒன்று. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் எதுக்கு? இவனும் வளரணும். ஒவ்வொரு ஊழியத்திலும் சில அனுபவங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு விசுவாசியின் மூலமாக அனுபவம் வரும். இவன் வளருவான். ரெண்டாவது, இவன் சபை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது இவனுக்குள்ளே இருக்கிற கிருபா வரங்கள் அங்கே பாஸ் ஆகும். அப்போ ஜனங்கள் வளருவாங்க, சபை வளரும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தான்னா அவனும் பாதாளம் போயிடுவான், ஜனங்களும் பாதாளம் போயிடும். இது யாருக்கு? திருமணம் இல்லாதவர்களுக்கு. அங்கே வருகிற வருமானங்கள் எல்லாம் அந்த ஊழியத்தின் செலவு போக மீதி பணங்கள் அதெல்லாம் கிளை ஊழியங்களாக மாறணும். அது திருமணம் ஆகாதவர்களை கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். திருமணமானவர்களுக்கு 2 பிள்ளை இருக்கும், 3 பிள்ளை இருக்கும், 4 பிள்ளை இருக்கும். அதை படிக்க வைக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், துணி வாங்கி கொடுக்கணும். அது ஒவ்வொரு கிளாஸாக மாற வரும், காசு கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ வர்ற தசமாக அடிக்க அதுக்கு தான் உதவும். கிளை ஊழி உண்டாக்குறதுக்கு உதவாதுன்னா இருக்காது. அடுத்து பாத்திரம் பண்டங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போகணும். திருமணமானவர்கள் பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா. அடுத்து அங்கே இருக்கிற பாத்திரம் பண்டங்கள் அத்தனையும் அள்ளிட்டு போகணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. தூக்குடா சூட்கேஸ் என்ன தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அவன் தான் கடவுளை சித்தஞ்செய்ய வந்தவன். முரண்பட்டு பேசுகிறா அப்படின்னு அவனுக்கு இருக்கிற அசுத்தாவி, பொல்லாதாவி, அவனும் கெட்டு பாதாளத்துக்கு போயிடுவான். அந்த ஜனமும் நாசமாக போயிடும். இதெல்லாம் நீங்கள் விலகி கொள்ளணும். அதனாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு நாங்கள் மாறுதல் கொடுக்கிறோம். கிளம்புடானா இப்போ சூழ்நிலை தூக்கி போயிட்டே இருக்கணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஒன்று, பிள்ளைகளின் நிமித்தம் டிரான்ஸ்ஃபர் இல்லை. நம்பர் 2, பாத்திரம் பண்டங்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு தெரியணும். அவங்க போகிற இடத்துல அவங்க ஃபேமிலிக்கு தேவையான பாத்திரங்கள் இருக்காது. சன்னியாச்சியாக இருக்கிறவங்க, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு அது அவசியம் இல்லை. சுடுகஞ்சியை போட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், குக்கர் வேணும். ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்படுகிற இடத்துக்கு ஊழியக்கார வரணும். குடும்பமே வேணான்னு சொல்கிறவன் வாழ்ந்து காமிக்கணும். அவர்கள் குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு தேவ சித்தம் செய்கிறார்கள். அவர்களுக்கு பாத்திர பண்டங்கள் அவசியம். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவைகள், காணிக்கைகள், தசபாகங்கள் அவசியம். சன்னியாசின்னு சொல்கிறவன் கல்யாணம் இல்லாதவனுக்கு அது அவசியமே கிடையாது. 2 தான். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒன்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்கள். தலைவரும் சொல்லுவார், தளபதியும் சொல்லுவான். எங்களுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு தளபதி அப்போஸ்தலனாகிய பவுல். 2 காரியம் சொல்லுவாங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், களஞ்சியங்களை சேர்த்து வைப்பது இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. அது சன்னியாசிக்குரியது. ஏசனார் ஒரு சன்னியாசி, தளபதி ஒரு சன்னியாசி. அவங்க 2 பேருக்கும் குடும்பம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் பல குடும்பங்களை பார்த்தவர்கள். இவனும் சொல்லுவான், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்கிறோம். ஏசுனார் சொல்லுவார், காகத்தப்பாரு காட்டு புஷ்பத்தப்பாரும்பாரு. அதை பார்த்தாது படிங்கடா, சன்னியாசி மாதிரி. எங்கள் அண்ணன் எக்ஸ்பைர்டு போயிட்டார். ஐயா ஆனந்த ஐயாட்ட இருந்து ஃபோன் வருது, பேசி முடிச்சாச்சு. அது சொல்கிறாரு, எதுக்குலே உங்களுக்கு சன்னியாசி, ஏக்கர் கணக்கில் நிலம், பயங்கர பணம், எதுக்குலே உங்களுக்கு அப்படின்னாரு. அரண்டுட்டேன். உண்மை, ஒரு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சத்தியம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. உண்ணவும் உடுக்கவும் போதுமென்று இருக்க கடவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
தேவ பக்தியை, இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை, ஆவிக்குரிய சபையை பிசினஸா பண்றாயா? அவன் கடையில் வியாபாரம் பண்ணா என்ன சம்பாத்தியம் கிடைக்கும்? அவன் போட்டுக்கு போனால் என்ன சம்பாத்தியம் கிடைக்கும்? அவன் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா என்ன சம்பாத்தியம் கிடைக்கும்? அதுக்கு பிரசங்கத்தை பயன்படுத்துகிறான், பாட்டாரானே பயன்படுத்துகிறான் சம்பாதிக்கிறதுக்கு. தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களை விட்டு விலகு. அவன்லாம் கூட இருந்தான்னா சபை கெட்டு போகும், ஊழியம் கெட்டு போகும். ரெண்டே ரெண்டு தான் சன்னியாசமா இருக்கு. ஒன்று மானத்தை மறைக்க துணி, ரெண்டாவது உயிரோட இருக்கும் வரைக்கும் கடவுளுக்காக கத்தணும், பேசணும், நடக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு பலன் வேணும் இல்லையா? அதுக்கு சாப்பாடு. அதிகாலமே உண்கிற தேசமே உனக்கு ஐயோ. கண்ட நேரத்தில் சாப்பிட்றான் பாரு, அவனுக்கு ஐயோ. ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு திங்கிறா பாரு. முட்டை காணிக்க வருது, ஒரு ஆளா குடிக்கிறான். பிஸ்கட் காணிக்க வருது, அவனா திங்கான். ஜூஸ் காணிக்க வருது, அவனா குடிக்கான். ஜெப வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பங்கு இவன் ஒருத்தனே அடிக்கிறான். அவன் சீக்கிரம் தூக்கு பிடிச்சிட்டுருவேன். இதை சொல்றதுக்கு தில்லு எனக்கு தாயா உண்டு, உனக்கு இருந்தா நீ சொல்லிப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச தெரியும், தெரியாதுன்னு இல்லை. திமுக எப்படி பிறந்தது? அண்ணா திமுக எப்படி பிறந்தது? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பிறந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக, தேசிய முன்னேற்ற திராவிட கழகம் எப்படி பிறந்தது? பிறந்ததிலிருந்து, வளர்ந்ததிலிருந்து, அவங்க வாழ்ந்து செத்ததிலிருந்து வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு, தொண்டர்களாக இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஆகவே ரெண்டு தான் சன்னியாசிக்கு. ஒன்று மானத்தை மறைக்க துணி, ரெண்டாவது அவன் ஆண்டவருக்காக ஓடணும், உழைக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், பிரசவம் பண்ணணும். பலன் வேணுமே, உழைப்பதற்கு பலன் வேணும், அதுக்காகத்தான் சாப்பாடு. இது ரெண்டத்தாயா என் தலைவன் சொல்லியிருக்காரு ஊழியக்காரங்களுக்கு. இதைத்தான் என் தளபதி பவுலும் சொல்லியிருக்கான். இதுதான் சன்னியாசிக்கு. கையில் காசு இருந்துச்சுன்னா அது ஊழியத்தில் போட்டுறணும். இடம் வாங்கினா அந்த இடம் கடை ஊழியத்தில் போய் எழுதி கொடுத்துடணும். சொத்து வாங்கினா அந்த சொத்தை ஊழியத்துக்கு கொடுத்துடணும், பொது சொத்தை மாற்றணும். குடும்பஸ்தர்கள் அப்படி செய்ய முடியாது. முதல்ல இடம் வாங்குறாரு திண்டுக்கல்ல. ஐயா வந்து கேட்குறாரு, எப்படி எழுத? நான் வாங்கி போட்டிருக்கேன் என் ஃபேமிலிக்காக, என் குடும்பத்துக்காக. மனோரன் வாங்கியிருக்கேன், நானும் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இடம் வாங்கணும் ஊழியத்துக்கு. உழைச்ச சொத்தியா ஃபர்ஸ்ட் ஆட் ஐயா வாங்கின இடம். உன் கையில் வந்த காசு பணம் எங்கே போயிருக்கு? எந்த சொத்தா மாறி இருக்கு? உங்கள் அப்பா ஆத்தா சம்பாதிச்ச சொத்தா, இல்லை நீ உழைச்சி சம்பாதிச்ச சொத்தா? ஒரு இடம் வாங்கினா அது யார் பேருக்கு வரணும்? பொது சொத்தா மாறணும். எந்த பொருள் வாங்கினாலும் அந்த சபைக்கு உரிய மக்களுக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கு சொந்தமாக இருக்கணும். திருமணமானவர்களுக்கு சொல்ல முடியாது, அவங்க சொத்து, அவங்க பிள்ளைகள் அதை நம்பித்தான், அவங்க அப்பா அம்மாவை நம்பித்தான் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய சொந்த பணங்கள், சொந்த சொத்துக்கள், சொந்த உழைப்பில் வந்த வருமானங்கள், அதை வச்சு இடம் வாங்கினா அது பிள்ளைகளுக்குரியது. அதனால் இந்த ஸ்தாபனம் பொறுப்பெடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டார் ஓச்சோட தாசியா 3 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டார். இந்த ஊழியர்கள்லாம் இத்தனை கிளவுளியாக இருக்க, அந்த சொத்துக்கள்லாம் நமக்கு இல்லையான்னு கேட்டார். சன்னியாசி கிடையாது. ஒன்று நீ கொடுத்துருக்கணும், இல்லாட்டா நான் கொடுத்துருக்கணும். 2 பேர் கொடுத்துருந்தா தான் அந்த கோயிலுக்கு சொந்தம். இல்லை அட்லீஸ்ட் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கணும் இந்த இடம் வாங்குறதுக்கு. இந்த 3 அடிப்படையில் வாங்கின சொத்தை தான் ஸ்தாபன சொத்து, பொது சொத்தை மாற்ற முடியும். என்னுடைய கிளை ஊழியர்கள் அப்படி செய்யலை. அவங்க சொத்து, அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள், கற்ப பிறப்புகள். அதை எழுதித்தான்னு கேட்கக்கூடாது, அது சாபக்கேடு. அது பொண்டாட்டி பிள்ளை கண்ணீர் வடித்தா இந்த ஸ்தாபனத்துமே கெட்டுப்போம். அதனால் ஐயா வந்து நான் தான் எழுதி சொன்னேன், உங்கள் பேரில் எழுதுங்க அப்படி. ஏன்னா ஸ்தாபனம் கொடுக்கல, நானும் கொடுக்கல.
அவர் வேலை பார்க்கும்போது சம்பாதிச்ச சொத்து, அதனால அவர் பேருக்கு எழுத வச்சு. என்ன ஒழுங்குல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும். சொத்து வாங்கினால் சன்னியாசிகளுக்கு எப்படி, ஃபேமிலி மேனுக்கு எப்படி ஒரு ஒழுங்கு இருக்கு, இதை நான் ஸ்தாபன தலைவர்களுக்கே சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த சொத்துக்கள் விசுவாசிகளினால் வந்ததல்ல, இந்த சொத்துக்கள் ஸ்தாபனத்தினால் வந்ததல்ல, இந்த சொத்துக்கள் தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிற என்னால் வந்ததும் அல்ல. அதை எழுதி கேட்கறது சாபக்கேடு. பொண்டாட்டி பிள்ளைய கண்ணீர் பிடிச்சிச்சுன்னா ஸ்தாபனமே நாசமாக போயிடும். அதனால அவருடைய பிள்ளைகளுக்குரிய சொத்தாக இருப்பதினாலே திருமணமானவர்கள் தங்கள் பெயருக்கு இடங்களை வாங்கட்டும், பாத்திர பண்டங்களை வாங்கட்டும், துணிமணிகளை வாங்கட்டும், பிள்ளைகளை படிக்க வைக்கட்டும், பிள்ளைகளை பெரியவர்கள் ஆக்கட்டும். ஆனால் காணிக்கை சொத்தை சாப்பிட்டு பிள்ளைகள் வளருமானால் உலக வேலை செய்யக்கூடாது. அது சாபம். அது நல்லா இருக்காது, நிம்மதியாக இருக்காது. காணிக்கை சொத்தை வளர்த்துருந்தா உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு தான் நீங்கள் வளர்க்கணும். உங்களுக்கு உதவியாக தான் அவங்க இருக்கணும். இதெல்லாம் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இறைமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கோடு பரிசுத்த ஆவி இருந்தால் இதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார். வேற ஆவி இருந்தால், வேற சிந்தை இருந்தால் அதையும் தேவன் காலங்களில் வெளிப்படுத்துவார். காலம் வரும், அவர் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த ஒழுங்குல தாயா நம்முடைய ஊழியங்கள் ஐக்கியங்கள் போயிட்டுருக்கு. அதில் நேரடி கண்ட்ரோல் 4 ஊழியம், ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், ராமநாதபுரத்தில் கோட்டமேடு, கோட்டைப்பட்டினம். இதுதான் என்னுடைய நேரடி கண்ட்ரோல். இவங்களை தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இவங்களை தான் கண்காணிக்க முடியும், இவங்களுக்கு தான் நான் கண்டன குரல் எழுப்ப முடியும். இவங்க சன்னியாசியாத் வந்ததுனால இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஓகே, உங்களை போலவே வச்சிடலாம். கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். 1 வருஷம் வைக்கலாம், 2 வருஷம் வைக்கலாம், 3 வருஷம் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அவனும் நாசமாக போயிடுவான். உங்களுக்கு தெரியாது, அவன் நாசமாகிறது எனக்கு தான் தெரியும். அந்த சபை மக்களும் நாசமாகிடுவாங்க. திருமணமானவருடைய நிலைப்பாடு வேறு, அது அவர்களுக்கும் தேவனுக்கு உள்ள பங்கு. அதனால் அவங்கள்ட்ட வர்ற காணிக்க பணங்கள், தசபாகம் காணிக்க, அவங்க வாங்குகிற இடம், அவங்க வாங்குகிற கட்டடம், இதெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. பிள்ளைகள் அல்ல, பெற்றாரே தங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த ஒழுங்கில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது நேரடி கண்ட்ரோல். அடுத்து வருவாங்க, ஐயா பீட்டர்சன் வருவார், வேதமணிக்கம் வருவார். இவங்கெல்லாம் வேற கண்ட்ரோல், என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. அவங்கள்ட்ட நான் அதிகாரம் செலுத்த முடியாது. இங்கே தானே வர்றாங்க, நீங்கள் சொன்னால் என்னெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து வருவான் இந்த வேளாங்கண்ணி சிவராஜ், அவங்க லைன் வேறு. அதுபோல் 1-2 பேர் வருவாங்க. அவங்களையும் நான் கண்காணிக்கவோ கண்டிக்கவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ எனக்கு அதிகாரம் கிடையாது. ஊழியர் ஐக்கியத்துக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து வருவாங்க கிருபாசனத்தில் நகை போடாமல் ஞானசான் கொடுப்பீங்க, நகை போடாமல் ராபோஜம் கொடுப்பீங்க, நகை போடாமல் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அப்போ நகை போட்டு தங்களுடைய சபை மக்களை வளர்த்து வைத்திருப்பார்கள். அவங்க போர்டு, கிருபாசன போர்டு இருக்காது, வேறு போர்டு போட்டிருப்பாங்க. அதனால கிருபாசனத்தினுடைய அதிகாரங்க செல்லாது. அவங்க வருவாங்க, ஐயா நாங்கள் உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களையும் உங்களுடைய உபதேச தெளிவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி வருவார்கள். வராத போ அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் காலங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். சோதித்து பார்ப்பார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறவர்களை சோதித்து பார்த்து அறிவார்கள். இதுபோல கிருபாசன ஊழியம் மேன்மையானதா, நகை போடாததும் ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்துகிறது மேன்மையானதா என்பதை அவர்கள் சோதித்து பார்க்க வாய்ப்பு தர வேண்டும். அவங்க சோதித்து பார்த்து அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்ல என்று கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று பரலோகம் பேசிக்கிட்டு இருக்கு. நீ ஒரிஜினலா இல்லையான்னு 10 பேரை வச்சு கொட்டடிச்சா போதாது, சோதிக்கிற ஆட்கள் இருக்கணும். அதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது, திருமணமான கூட்டம் இருக்கிறது சொல்லிட்டேன், சன்னியாசி கூட்டம் இருக்கு சொல்லிட்டேன், கிருபாசன போட போட்டுக்கிட்டு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்ம ஐக்கியத்துக்கு வர்றாங்க சொல்லிட்டேன். அதற்கு பிறகு வேற போர்டு போட்டவங்களும் வர்றாங்க.
எல்லாரும் வருவாங்க. சிலர் எல்லா கூட்டத்துக்கும் போறவங்களும் இங்கே வருவாங்க. அந்தாரை வாழ வைக்கிற தமிழகம்னு சொல்லுவாங்க. அதுபோல நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், வாழ்ந்துட்டு போட்டு. ஆனால் கண்டிக்க வேண்டியதை திருத்த வேண்டியதை திருத்தாமல் இருக்கக்கூடாது. கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தான் ஆகணும். இது பொதுவான உபதேசங்கள், பொதுவான சத்தியங்கள் இருக்குது. கிருபாசனத்துக்கு உரிய சத்தியங்கள், போதனைகள் இருக்குது. சில ஒழுங்குகள் இருக்குது. உபதேசத்திலையும் ஒழுங்கு இருக்கணும், செய்கிற ஊழியத்திலையும் ஒழுங்கு இருக்கணும். இந்த 2 ஊழியத்தை பற்றி தான் கேள்வி கேட்டார் என்னுடைய குரு. அது வேற மாதிரி திட்டினார் தலைவர். உபதேசத்தில் ஒழுங்கு கேட்டேன்டா, ஊழியத்தில் ஒரு ஒழுங்கு வேணும். திருமணமானவங்களுக்கும் திருமணமாகாதவங்களுக்கு ஒரு ஒழுங்கு வைங்க கேட்டேன். கேட்டது தலைவர் கோபம் வந்துடுச்சு. அதையெல்லாம் நினைவு கூர்ந்துதான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மத்தியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். எல்லாரையும் நாங்கள் கண்டிக்க முடியாது. எல்லாருக்கும் கிருபாசன உபதேசத்தை திணிக்க முடியாது. இந்திய திணிக்காத திணிக்கக்கூடாது. விரும்பினாலே இருக்கலாம். ஹிந்தி பேசணும்னு ஒருத்தர் விரும்புகிறான், பேசிட்டு போகிறான். மராத்தி பேசணும்னு ஒருத்தர் விரும்புகிறான், பேசிட்டு போகிறான். இல்லை தமிழை மட்டும்தான் பேசுவேன் அப்படிப்பட்டவன்ட்டு திணிக்கக்கூடாது. கிருபாசன உபதேசத்தை ஒழுங்கை, அது கிருபாசனத்தின் எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஊழிய ஒழுங்குகளும் இந்த உபதேச ஒழுங்குகளும் அதை பிதாக்கள் காலத்தில் விரும்பினாங்க, முடியல. நம்ம சாகருக்கு முன்னாடியாவது அதை செய்ய முடியுமான்னு முயற்சிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்கள் நம்மோடு இணையட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கடாட்சிக்கட்டும். ஆகவே ஊழியரைக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. அவங்க உரசி பார்ப்பாங்க, எதிராக பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. நீ நான் அப்போஸ்தலங்கிறது ரூபகாரப்படுத்தணும். ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்துறது தான் சத்தியம்ங்கிறது ரூபகாரப்படுத்தணும். நகை கலட்டுறது தான் சத்தியம்ங்கிறது ரூபகாரப்படுத்தணும். சும்மா வெறும் பேச்சும் பிரசவமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில், வாழ்க்கையில், நீ நடத்துகிற குடும்பத்தில், நீ நடத்துகிற சபையில் வெறும் பேச்சிலையும் பிரசங்கத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஏற்பவன் ஏற்பான், நிராகரிப்பவன் நிராகரித்து விட்டு போவான். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக போகிறாருன்னா நம்மளும் அமைதியாக போயிடணும். அல்லையிலே சொல்லுங்க. அப்போது திரும்ப வாரேன், நிறைவு செய்ய போகிறேன். உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இது 2ஐயும் அவர் சொன்னதாக மத்தேயு சுவிசேஷகன் எழுதுகிறார், மார்க்கு சுவிசேஷகன் எழுதுகிறார், லூக்கா சுவிசேஷகன் எழுதுகிறார். யோவான் பதிவு செய்யவில்லை இந்த விஷயத்தை, கூட இருந்தவன் தான். 3 பேர் எழுதும்போது நம்ம என்னத்துக்கு நினைச்சானா என்னவோ தெரியாது. ஆனால் எழுதுனவங்கெல்லாம் செத்த பிறகு தான் அவன் செத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு மரித்து விட்டான், மார்க் மரித்து விட்டான், லூக்காவும் மரித்து விட்டான் என்றே சொல்லலாம். ஏன்னா பவுல் மரித்த பிறகுதான் யோவான் மரிக்கிறான். அவ்வளவு பயலும் அவ்வளவு அப்போஸ்தலனும் 1ஆம் நூற்றாண்டுக்காரங்களில் கொஞ்சம் பேரும் கிபி 67, 68 மண்டை போட்டாங்க. யோவான் இருந்தது கிபி 96, 100 வரைக்கும் இருந்தான்னு சொல்கிறாங்க. வரலாற்று சாட்சிகள் பேசுகிறது. உனக்கு எனக்கு எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. கேரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. போகணும், செத்தா உயிரோட எலும்பி பரலவும் போய் ஏசுனாருக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு தான் நான் பிரசம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் எங்களோட சேர்க்கறதுக்கு இல்லை, தேவையில்லை. தேவையில்லை. செத்தா பரலவும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அது தேவை. அதை விரும்புகிறவன் இந்த ஐக்கியத்துக்கு வரட்டும். அல்லது உயிரோடு இருக்கும்போது ஏசுனார் வந்துட்டாரா, சரீரம் கண் இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு நாம் எல்லாரும் நித்திரை அடையாமல் மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இருக்கிற இடத்திலிருந்து பாடி முழங்கி கொண்டு பறக்கிற கூட்டத்தில் அடிக்கி நான் இருக்கணும். அதுக்குத்தான் நாங்கள் பிரசவம் பண்ணிட்டு இருக்கோம்.
நாங்கள் இந்த பூமியில உயிர் வாழ்வதே அதற்காகத்தான். இடம் வாங்குறதுக்கோ, கட்டடம் கட்டுறதுக்கோ, வாகனம் வாங்குறதுக்கோ, பேர் போடு சம்பாதிக்கிறதுக்கோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்ல. இந்த செய்தி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த சத்தியம் வேணுமியா, சாகிற வரைக்கும் சொன்னா வா, வேண்டானா போ. நீ நரகத்துக்கு போறீன்னா போயிட்டே இல்ல. பரலோ போடு மருவ வாகனம் முதலாவது பங்கெடுக்கணும்னா வா. ஐக்கியத்தை காத்துக்கொள். வழி நடத்துகிறவன் உத்தரவாதி யாரு? அவனை சார்ந்து கொள். இந்த பூமியில் உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அங்க ஐக்கியம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரே ஐக்கியம் தான் இருக்கணும். ஒரே ஞானஜானம், ஒரே கத்தரு, ஒரே ஆவி, ஒரே சரீரம், எல்லாம் ஒரே ஒரே ஒரே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கர்த்தர். வேணும்னா வாயா, வேண்டான்னா போயா. என்ன நாங்கள் என்ன கம்பளம் விரிச்சா வரவேற்கிறோம்? மற்ற ஊழியக்காரங்கள வாயா 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 வாயான்னு கூப்பிடுவேன். பேக்கு கொடுக்குறான்னா ஓடிடுவேன். பேக்கு பெக்கு 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 பெக்குன்னு ஓடி போயிடுவேன். பேக்கு 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 பின்மாட்டக்காரனா போயிடுவேன். பேக்க போயிடுவேன். பேக்கில் போயிடுவேன். அரிசி வாங்கணும் மூடை தர்றேன், மூடை தர்றேன், சைக்கிள் தர்றேன், ஸ்கூட்டி தர்றேன். சாசு மக்களா, சாத்தானுக்கு பிறந்தவங்க, பிச்சைக்கார பயிலுங்க, இவங்கெல்லாம் ஊழியக்காரன் பேரில் இருக்கான். செத்தான நரகத்துக்கு போவான். இவன்லாம் செத்தா நரகத்துக்கு போ. அவன் எப்படி இந்த வார்த்தைகளை கேட்பான்? சத்தியம் கேட்கவே மனசு வராது. அவனுக்கு பொண்டாட்டிக்குள்ள முக்கியம், வருமானம் முக்கியம். சத்தியவான் எவனும் 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 என் சத்தம் கேட்கிறார். எங்கள் சத்தம் கேட்கிறார்கள். அதனால முதலாம் உயிர்த்தலுக்கு பங்கு வரணும், சரீரம் மருவமாகணும். இயேசுநாதர் வரும்போது இது ரெண்டு தான் எங்களுக்கு லக்கு. எங்களுடைய மூச்சு, எங்களுடைய பேச்சு எல்லாம் இதுதான் நமக்கு வேணும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு தேவைன்னா வா. இல்லைன்னா பொய் சொல்லிக்கிட்டு கத்தர் எங்களோட இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு காலம் பூரா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு செத்து நரகத்துப்போம். தேவைன்னா உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? ஒருவன் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதுக்குத்தான் இந்த 2 மணி நேரமா உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் ஒன்று வஞ்சிச்சிடக்கூடாது. யாரும் வஞ்சிக்க கூடாது. உலக பொருள் வஞ்சிக்க கூடாது. உன் சமுதாயம் ஒன்று வஞ்சிக்க கூடாது. உன் ஜாதி ஒன்று வஞ்சிக்க கூடாது. உன் குடும்பம் ஒன்று வஞ்சிக்க கூடாது. நீ பெத்த பிள்ளைங்க, கட்டின மனைவி, கட்டின புரித ஒன்று வஞ்சிச்சிடக்கூடாது. வஞ்சகத்துக்கு நீ தப்பணும். வஞ்சிக்கிற ஆவி உன்னை விட்டு, உன் ஊழியத்தை விட்டு, உன் சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு ஓட ஓட வஞ்சக ஆவியை விரட்டி முடிக்கணும். அந்த வஞ்சக வலையை கிழிக்கணும். சிங்கத்தின் வாயை கிழித்தேன், கரடியின் வாயை கிழித்தேன் என்று சொன்னாலே ஒரு தாவீது, கிழிக்கணும். அந்த வஞ்சக எண்ணங்களில் கிழிச்சு ஒன்றை வெளியே கொண்டு வரணும். அந்த வஞ்சக புத்தியிலிருந்து கிழிச்சு ஒன்றை வெளியே கொண்டு வரணும். இந்த உலக இன்பம் ஒன்று அடிமைப்படுத்திடக்கூடாது. ஒரு பாத்திரம், பண்டம், ஒரு வாகனம், ஒரு கட்டடம், ஒரு இடம் உன்னை ஏமாத்திடக்கூடாது. சிஸ்டர் அண்ட் பிரதர், பி கேர்ஃபுல். ஏமாத்திடுவான் பிசாசு. ஆதாம் ஏவாளை ஏமாத்தினது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் சத்தியத்திலிருந்து நீங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களை கற்புள்ள கண்டியாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிச்சிருக்கேன். எப்படியாவது உயிர்த்தெழுதலை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி நிப்பாட்டணும். மர்மம் அடைய வச்சு உன்னை கொண்டு போய் நிப்பாட்டிடணும். உன்னை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்க ஆகிலோ சர்ப்பமானது சுத்திட்டே இருக்கானே, சாசு பல உபதேசங்களை கொண்டு வருவான். பல ஊழியங்களை உனக்கு தர்றது மாதிரி காட்டுவான். உப்பரிகளை தூக்கி கூட்டி கொண்டு போய் வைப்பான். தாளை குதின்னு சொல்லுவான். அவனும் வசனம் எடுப்பான். ஏமாந்துடாத. ஒருவன் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லாரும் எந்திரிப்போம். எந்த பொருளும் உன்னை என்னை வஞ்சிச்சிடக்கூடாது. ஒரு பணமோ, ஒரு காசோ, ஒரு இடமோ, ஒரு கட்டடமோ, ஒரு பாத்திர மண்டங்களோ, நாம் உடுத்துற துணிமணியோ, எதுவும் உன்னை என்னை வஞ்சிச்சிடக்கூடாது. பிசாசு இதை வச்சு தான் வஞ்சிப்பான். ஏதேன் தோட்டத்தில் ஒரு பழத்தை காமிச்சு வஞ்சித்தான் பத்தியில. அவன் தோட்டத்துக்குள்ளே புகுந்து இது போல ஓ சபைக்குள்ளே புகுந்து உன்னை ஏமாத்துவான். ஓ ஊழியத்துக்குள்ளே புகுந்து உன்னை ஏமாத்துவான். செத்தா பரலோகம் போகணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கணும்.
உயிரோடு இருக்கும்போது ஏசுனார் வந்துட்டார்னா இந்த சரீரம் பால்பட்ட சரீரம், இந்த பாவ சரீரம் மர்வமாகன. அதுக்காகத்தானே நாம கூடி வருகிறோம். ஊழிய இரண்டாவது, முதல்ல நீ நானும் ஒருவன் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. ஒரு பொருளும் நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது, ஒரு நபரும் நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது. ஒருவேளை குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஒருவேளை தவறி இருக்கலாம், வாலிப பருவத்தில் நீ தவறி இருக்கலாம். புருஷனான போதோ ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறானே பரிசுத்தாய் பெற்றவன், ஓ மேல என் மேல அபிஷேகம் இறங்குதா? உண்மையிலேயே பரிசுத்தாவில இறங்குகிறாரா? நீ நிரப்பப்படுகிறாயா? காலையிலே அந்த வார்த்தை வந்தது, பராக்கிரமசாலியே நீ பரிசுத்தாவிலே நிறைந்தால் 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 நிரப்பப்பட்டால் நிரப்பப்பட்டால் நீ பராக்கிரமசாலி. நீ சிங்கத்தின் வாயை கிழிப்பாய், கரடியின் வாயை கிழிப்பாய், கோலியாத்தின் தலையை வாங்குவாய். நீ வெற்றி பெறுவாய், வெற்றி பெறுவாய், வெற்றி பெறுவாய். உன்னை அழைத்த கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை ஆவியானவர் பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். தேவ கிருபை இறங்கு இறங்கு இறங்கு.